நீங்கள் தன்னை தானே ஒரு பகுத்தறிவுவாதி என்று போற்றிக் கொள்கிறீர்கள் என்றால் இந்த வீடியோவை பார்க்கறது பார்க்காதோ உங்க இஷ்டம். டேய் என்னடா இன்ட்ரோ இது? பகுத்தறிஞ்சு பார்க்கலாம் வாங்க. Rationalism is a philosophical point of view. அதாவது லாஜிக், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங் இதோட சேர்த்து ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை அணுகுவது. கடவுள் மறுப்பு, மத எதிர்ப்பு மற்றும் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணி அறிவியல் பேசுவது மட்டும் பகுத்தறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா rationalismன்ற பெரிய philosophical concept குள்ள கடவுள் மறுப்பும் மத எதிர்ப்பும் ஒரு சின்ன ஆஸ்பெக்ட் தான். நீங்க ஒரு ட்ரூ ராஷனலிஸ்டாக வாழணும்னா வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஓபன் மைண்டோட கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் வச்சு எல்லா விஷயங்களையும் அணுகணும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களையும் உங்க கருத்துக்களையும் நீங்க தொடர்ந்து டெஸ்ட் பண்ணி வேலிடேட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா பகுத்தறிவை யூஸ் பண்ணி பாருங்க. இப்படி வாழ்க்கை ஃபுல்லா எல்லா விஷயத்திலும் யோசிச்சு முடிவெடுத்து வாழ்றது சாத்தியமா? பல இடங்கள்ல நமக்கு லாஜிக்கும் கிரிட்டிக்கல் திங்கிங்கும் உதவுனாலும் ஆனா அன்றாட வாழ்க்கையில இதை நம்ம செயல்படுத்துறது ரொம்ப சிரமம். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எமோஷனல். கதைகளையும் கம்பி கட்டும் கதைகளையும் நம்பிதான் நம்ம பொழப்ப ஓட்டிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் இன்ஃபர்மேஷன் பாயஸும் கான்ஃபர்மேஷன் பாயஸும் நம்மளுடைய பகுத்தறிவை ஒரு வட்டத்துக்குள்ளே வச்சு உருட்டும். மூட நம்பிக்கைகள் பகுத்தறிவையும் தாக்கும். இத பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை நீங்க கமெண்ட்ல பதிவு செய்யலாம்.